தலையிட படம் எப்படியாவது 2வது ஷோவாவது பார்க்கணும்னுட்டு வந்த நான். என்ன மாதிரி இருக்கு படம்? மக்களே தியேட்டர்ல போய் பாருங்க, முக்கியமா விசில் எடுத்து பாருங்க. மெக்டொனால்ட்ல இங்க பாருங்க, இந்த சோஸ் வந்து நல்லா உரைப்பா இருக்கு. என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நாங்க எவ்வளவு எதிர்பார்த்தோம் என்ன மாதிரி படம் வருமாண்டு. தலை என்ன சும்மாவா, ரேஸ் என்ன சும்மாவா, அத ரேஸ்லயே இங்க விழுத்து வேண்டிய மியூசிக் தான் வந்து அந்த படத்தை வந்து அப்படியே நிறைய தமிழாக்கள் வராங்க. அவங்கள அப்படியே என்ஜாய் பண்ணி ருசிச்சு அந்த படங்களை எல்லாம் சத்தம் போட்டு பார்ப்பாங்க. எனக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் இதுல பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் மோசமா படம், மாஸ் படம், போன படம் குயிக்கா போயிட்டு படத்துல மாஸ் சீன் இருக்கும். படமே மாசா இருந்துச்சுண்டா ரொம்ப நாள். மக்களே வணக்கம். ஏகேட படம், அஜித் குமாரோட படம் வந்திருக்குது, குட் பேட் உக்லி. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஐஓவில்ல படம் ஓடுது, அங்கே பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். நேற்று ஃபர்ஸ்ட் ஷோ ஓடுனது, இன்றைக்கு செகண்ட் ஷோ. ஸோ எப்படியாவது செகண்ட் ஷோ பார்க்கணுமெண்டுட்டு இப்போ நாங்கள் எல்லாரும் வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். படம் செம்மையாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நானும் பார்த்துட்டு என்னுடைய ரிவ்யூ சொல்கிறேன், எப்படி படம் வந்திருக்கு, மாசா வந்திருக்காண்டு. ஓகே, ஹாய் சொல்லு சஜின். ஓகே, படத்தை போல ஹாய் சொல்லு சஜின். மூட்டை மாற்றுவோம். அஜித்ர படத்துக்கு வந்து என்ற சில்லு பழுதா போச்சு மக்களே. யாரு யாரு வரீங்க? அப்படியே வந்து என் இது பழுதா போயிட்டு எங்கள் பார்க்கிங்கை பார்த்து வேடா, அப்புறம் எது பார்க்கிங்கன்னு தெரியாமல் இருக்கு. வந்து டிரெக்டாக படம் ஓம் ப்ரா வேண்டிதான் வந்துட்டுதான். டிரெக்டாக சினிமா தியேட்டருக்கே வந்துட்டோம். என்ன அதான் உனக்கு அப்படியே அடிச்ச நீ. மக்களே ஐஓவிலுக்கு வந்தாச்சு. இப்போ படம் பார்க்க போய்க்கிறோம். இல்லை ஹாலுக்கு ஷோ. தலையிட படம் எப்படியாவது 2வது ஷோவாவது பார்க்கணும்னுட்டு வந்த நான். அது வந்து இந்த கார் ப்ராப்ளமாக போயிட்டுது. ஓகே, என்ன அப்படி ஆர்வமா இருக்கிற படம் பார்க்க? யாரையும் சொன்னவில்லை நல்ல படம் வந்து ஒரு தட்டம் கேட்கலையா நீ? என்ன உண்மையாகவே படம் செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. விடாமுயற்சியாக இந்த படமாண்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வேலைக்கு வந்துட்டோம். இனி மக்கள் இனித்தான் வருவினம் என்று நினைக்கிறேன். ஓகேவா, ஏறுவோம். படம் பார்த்து வந்துட்டேன். என்னன்னு நான் ரிவ்யூ பண்றேன், பொறுங்க மக்களே. மக்களே, ஏகே படம் இப்படித்தான் இருக்கணும் மக்களே. இதுதான் படம், இதுதான் படம். என்ன மாதிரி இருக்கு படம்? மக்களே தியேட்டர்ல போய் பாருங்க, முக்கியமா விசில் எடுத்து பாருங்க, அப்பதான் படம் நல்லா இருக்கு. ஓகேவா? 2ஆம் பாகமோ? என் படம் நல்லா இருக்கு, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சொல்லுங்க. ஏகே சூப்பர். மக்களே படம் முடிஞ்சு இப்போ மெக்டொனால்ட் சாப்பிட வந்திருக்கிறோம். ஆர்டர் பண்ணிட்டு ஜூஸ் கொண்டு வந்து அப்புறம் மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்கு. மக்கள் எடுத்துட்டு வாங்க இங்க. சரியாவா? எப்படி படம் பிடிச்சிருக்கா சார்? அப்ப நீ என்ன மட்டும் இதண்ட விடையில உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் வந்து என்ஜாய் பண்ண சவுட்டு விட இந்த வந்துரா பண்ண நாங்க மக்களே மரக்கறிக்கு இது பாருங்க, மரக்கறி நுகட்ஸ். இது மச்சமண்டுண்டாங்க மெக்டொனால்ட்ல. இங்க பாருங்க, இந்த சோஸ் வந்து நல்லா உரைப்பா இருக்கு, இப்ப வந்திருக்குது. போனீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ளேம் சோஸ் உண்டு. இந்த சோஸ் வந்து சாப்பிடுங்க, செம்மையா இருக்கு. இதுல கொஞ்சம் விட்டு விடு, இதுல விட்டு விடு அவனுக்கு உரைப்பு சோஸ். மக்களே முதல் சாப்பிடுவான், பசிக்குது, அதுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்றேன். புற நினைக்காங்க.
Tadi kau bersih piku. Onda தான் வந்தவ Kilo fish. Dan tidak. உரைக்குது சஜின் கவனம் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ பண்றேன் பிறகு பிறகு அண்ணாட மக்களே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு என்ன ரிவ்யூ பண்றேன் படத்தை பற்றி ஒருங்க வெளியில போய் கொஞ்சம் கத்தினா தான் எனக்கு அந்த படத்துல இதே தெரியும் இங்களவா இருட்டா இருக்க போகுது ஏகேஓஜி சம்பவம் படமண்டா செம செம சும்மா தெரிக்குது மக்களே படமண்டா சும்மா மாஸ் மாஸ்ல எல்லாரும் சொல்லினா படம் மாசா இருக்கணும் இல்ல இது மாசே படம் தான் சொல்லணும் அவ்வளோத்துக்கு செம்மையா இருக்குது நான் வீட்டை போய் உங்களுக்கு ஆறுதலா எப்படி எப்படின்னு ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு வடிவா சொல்றேன் ரிவ்யூ பண்றேன் மக்களே என்னண்டா அவ்வளோத்துக்கு படம் நல்லா இருக்கு எல்லாருமே வந்து விடாமுயற்சி வந்து என்னடா ரசிகர்களுக்கு படம் தரையில ஏகே தரையில என்று எல்லாரும் ஃபீல் பண்ணி நீங்கள் இது வந்து ஏகே வந்து ரசிகர்களுக்காக மட்டுமே செய்த படம் இப்படி ஒரு படம் வந்து வந்திருக்கவே மாட்டுது அவ்வளோத்துக்கு செம்மையா இருக்குது கொண்டாட வேண்டிய படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் மக்களே நான் ஒவ்வொன்றா வீட்டை போய் நான் ரிவ்யூ பண்றேன் பஸ் இப்ப கார் ஓடிக்கொண்டிருக்கிறேன் எனக்காண்டி விட்டேன் ட்ரிங்க்ஸ் என் ஒய்ஃபுக்காண்டி விட்டேன் வயலன்ஸ் என் பையனுக்காண்டி விட்டேன் ஆனால் பையனுக்கு ஒன்று பிரச்சனை என்றால் வயலன்ஸ் 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 வயலன்ஸை கையில தூக்காம இருக்க முடியுமா ஒரிஜினல் கேங்ஸ்டர் மூவி தலை என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க நாங்க எவ்வளவு எதிர்பார்த்தோம் என்ன மாதிரி படம் வருமாண்டு பட் இப்படி படம் கொடுப்பீங்களா என்ன படம் வாவ் நான் என்னத்த சொல்றது படத்தை எப்படியாவது நான் சண்டை பிடிச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட என்னுடைய ஹஸ்பண்ட் படத்துக்கு வரையில ஏனென்றாலும் அவருக்கு வேலை போவோம் அவர் வந்து படம் பார்க்கலன்னா நான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் வேண்டியது நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இங்க பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ பெரிய கொண்டாட்டமா கொண்டாடி இருக்கிறாங்க அது வந்து பாய்ஸ்கள் எல்லாம் நிறைய கொண்டாடுவாங்க ஸோ அதுக்குள்ள நெரிஜல் கிரிஜல் ஏன் நாம போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான்ட்டு எப்பயாவது செகண்ட் ஷோ பார்த்து ஆகணும் வந்துட்டு நான் இங்க போய் பார்த்துட்டேன் சரியா தலையிட ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இது வந்து செகண்ட் ஷோ இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ஷோவா தான் இருந்துச்சு சரியா என்ன அவ்வளவு எதிர்பார்த்திருந்தேன் எனக்கு இப்படி ஒரு படம் வந்து தலை நடிக்க மாட்டாராண்டு இந்த தலையோட படம் வந்து பதீனா பில்லா அப்படி மங்காத்தாண்டு நிறைய படங்கள் வந்து கேங்ஸ்டர் மூவி உண்டுக்கு நல்ல ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப செமையா கொடுப்பாரு ஓகேவா அதே இதுல வந்து ஆதிக் செய்த மூவியை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபுல் மீல்ஸ் கொடுத்துட்டோம்னா படம் தொடங்கிட்டு என்னடா உள்ளுக்குள்ள போயிட்டு டக்குன்னு முடிஞ்சது என்ன மாதிரி போயிட்டு அவ்வளவுக்கு நல்லா இருந்துச்சு படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கதை தான் ஓகேவா பையனுக்காண்டி யங்ஸ்டர் அவர் வந்து அந்த இதை விடுறார் ஆனா பையனுக்கு ஒரு பிரச்சனை திருப்பி அவர் வந்து கத்தியை தூக்குறாரு கத்தியனா துப்பாக்கியை தூக்குறாரு ஓகேவா அதன் கதை நிறைய பேர் வந்து இந்த லோஜிக்கை பற்றி காய்ச்சிருப்பாங்க இதுல வந்து எல்லா மூவிலையும் வந்து லோஜிக்கை பற்றி பார்க்க முடியாது ஓகேவா ஏன்னா இப்ப லோஜிக்கை நாங்க பார்க்கணும் என்றால் புஷ்பால பாத்துருக்கணும் அடுத்தது கேஜிஎஃப்ல பாத்துருக்கணும் சோ இப்பத்திய காலகட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இப்பத்தி ஜங்ஸ்டர்களுக்கு தேவையான மூவி வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம் சோ அந்த படத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தொடக்கத்துல இருந்து முடியும் வரைக்கும் ஒரு சீன் கூட வந்து போர் அடிக்காத சீன் அவ்வளவுக்கு விறுவிறுப்பா படம் போய்கொண்டிருக்கு விறுவிறுப்புன்னு என்னன்னு சொல்ற அளவுக்கு தெரியும் டக்குன்னு படம் முடிஞ்சதுன்னு பாருங்க எனக்கு என்னடா இப்படி படம் டக்குன்னு முடிஞ்சதுன்னு மாதிரி போயிட்டு அவ்வளவுக்கு செம்மையா இருந்துச்சு அஜித் சாரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை தலையண்டா சும்மாவா ரேஸ் என்றா சும்மாவா அத ரேஸ்லயே இங்க வெளுத்து வேண்டி கொண்டு இப்ப கூட பிரான்ஸ்ல தான் நிக்கிற ரேஸுக்காண்டி ஓகேவா ரேஸ்லயே வெளுத்து வேண்டிக்கு அந்த படத்துல ரேஸ் ஏக்க எப்படி இருக்கும் ஒவ்வொரு சீன் அது மாதிரி புள்ளி 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 புள்ளே அந்த ரேஸ் சீன் எல்லாம் செம்மையா இருக்கு முக்கியமா வந்து இதுல அஜித் சாரோட பிரசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஜாக்கும் கொடுத்துருக்காரு டான்ஸ் நல்லா ஆடி இருக்கிறார் அடுத்தது வந்து கேங்ஸ்டர் அன்றைக்கு அவருக்கு அந்த பாடி ஷேப் எல்லாம் வந்து செம்மையா இருக்கும் அவருக்கு அந்த அவருக்கே பொருந்தின மாதிரி நல்ல வடிவா செய்வார் வந்து இந்த பில்லாவெல்லாம் பாத்துருக்கீங்களா அவ்வளவு ஹேண்ட்ஸமா வருவார் ஸ்டைலிஷா இருப்பார் சோ அதே மாதிரி இதுலயும் ஸ்டைலிஷா வந்து செம்மையா இருக்கு ஏகே பற்றி சொல்லவே தேவையில்ல தலையண்டா சும்மாவா இருக்கும் புலியா தான் இருக்கும் பூனையாக முடியுமா சோ தலை வந்து உண்மையாவே படம் வந்து தலைய வந்து சரி ஓகே
பிரான்ஸ்ல எவ்வளவு அலோவ் பண்றீங்கன்னு காட்டுவீங்கன்னு பார்க்க பிரான்ஸுக்காக ஒரு படம் நடிச்சிருக்கிறாருன்ற வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்டேன். இது வந்து ஃபுல் வந்து அவருடைய ரசிகருக்கான படங்கள். ஓகேவா, அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க. அவ்வளவுக்கு வந்து அவர் வந்து ஒவ்வொன்று ரசிச்சு ரசிச்சு செய்திருக்கிறார். பிரான்ஸுக்கு என்ன விருப்பம், டான்ஸ், பிரான்ஸுக்கு என்ன விருப்பம், காமெடி, பிரான்ஸுக்கு என்ன விருப்பம், நடிப்புண்டு, பிரான்ஸுக்கு என்ன ஸ்டைலிஷ் அண்டு ரேஸ் அண்டு அப்படி செம்மையா செய்திருக்கிறார். ஏகே பற்றி சொல்லவே தேவையில்ல. ஹேட்ஸ் ஆஃப். ஏகே வந்து தல சூப்பர். ஓகேவா, ஒரிஜினல் கேங்ஸ்டர் சம்பவம். இது வந்து என்ன சொன்ன படத்துல ஒவ்வொரு ஒரு சீனும் மாஸ் மாஸ் சொல்லிடாது, மாஸ் தான் படம் சொல்லலாம். எல்லாமே குஸ் பம்ஸ் கொடுக்குது. அப்படின்னா படம் அதோட பேரே வந்து என்ன போகணும், மாஸ் இல்லாடி குஸ் பம்ஸ் வச்சிருக்கலாம். ஓகேவா, அடுத்து இது டைரக்டரை பாத்தீங்களா, உண்மையாவே அஜித் சார்கிட்ட வந்து ஃபேன்ஸுக்காண்டியே அவர் வந்து இந்த மூவி வந்து செதுக்கி இருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். அவங்களோட ரசனையை அப்படியே புரிஞ்சு வச்சுக்கிறாரு. எவ்வளவு வருஷம் வந்து எடுத்தாரு தெரியும், நான் அவங்களோட ரசனையை அவர் புரிஞ்சுக்கிறேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட ரசனை வந்து இப்படி வந்து கொடுக்கணுமே. அஜித் சாருக்கெல்லாம் வந்து இப்படியான பில்லா கட்டப்புகள், கேங்ஸ்டர் கட்டப்புகள், அடுத்தது அஜித் சார் ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், அஜித் சார் ஹாப்பியா பாக்குறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒவ்வொன்றா ரசிச்சு ருசிச்சு ருசிச்சு செய்திருக்கிறார் வந்து. சோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவருக்கு இன்னும் ஃபுல்லா வந்து ஹைலைட் பாத்தீங்கன்னா மியூசிக், ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் இல்லாட்டி படம் வந்து தொஞ்சு போடும். ஓகேவா, மியூசிக் தான் வந்து அந்த படத்தை வந்து அப்படியே எழுப்போம். ஓகேவா, அதுல இந்த படத்துல வந்து ஓல்டு பட சாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வதிப்பேன். சகலகலாவெல்லாம் இருந்து இளமை இதோ இதோ, அடுத்தது தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, ஏ மஞ்ச குருவி, அடுத்தது ஒத்த ரூபா தாரே, அந்த பாட்டெல்லாம் வந்து இந்த படத்துல ரிமிக்ஸ் பண்ணி போட்டது வந்து ஒரு புது இதா இருந்துச்சு, அனுபவமா இருந்துச்சு. ஏற்கனவே வந்திருக்குது விஜயோட படத்துல எல்லாம் வந்து, ஆனா இதுல வந்து அப்படியே இந்த சண்டைக்கு வரைக்கும் வந்து இந்த இளமை இதோ இதோன்னு அந்த ஃபுல் சாங்கும் ஒரு சண்டைக்கு கேட்கும் போது அப்படியே அஜித் சாங் சண்டை கேட்க அது ஒரு எப்படி சொல்றது தெரியும். தியேட்டர்ல செம்மையா பட்டிய கிளப்பிச்சுது. நீங்க இந்த படம் வந்து தியேட்டர்ல தான் பார்க்கணும், அவ்வளவுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அண்ட் அவர் புதுசா கொடுக்குற சாங்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. 2 சாங்ஸ் வந்து புது பாட்டுகள் தான். முக்கியமா இந்த புளி 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 வரைக்கும் அதுல வந்து அவர்கிட்ட ரேசிங்கா இருக்கட்டும். சாங் பாடினவரங்களை வேற ஒரு மலேசியா சிங்கர்ன்னு சொல்லியிருக்காங்க. மலேசியாவில அஜித் சாருக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் என்னது தெரியும். அதுல முக்கியமா இந்த பாட்டை கேட்டுட்டு எப்படியும் தியேட்டர் கைய போறது நிச்சயம் தானுங்க. விடுங்க, ஏன்னா இந்த பாட்டு புளி 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 வந்து கடவுள் எனக்கு வந்து எங்க புளி வரணும் அஜித் சார் வரைக்கும் அப்படியே ஷாக்கிங் இல்லைன்னு அப்படி அஜித் சார் வரைக்கும் எனக்கு வந்து அப்படியே குஸ்பம்ஸா இருந்துச்சு. என்னோட அப்படி மாசீனா இருக்குது. தியேட்டர்ல இருந்து அப்படியாவது துள்ளி குதிக்கணும் பண்ணி இந்த தியேட்டர்ல அது பெரிய ஜோக்கு. இங்க வந்து பிரான்ஸ்ல நிறைய தியேட்டர்ல இப்ப படங்களோட ஒழிக்கிட்டாங்க. சரியா, அப்ப ஒவ்வொரு படங்கள் வந்து எல்லா தியேட்டர்லயும் மூடிக்க. அப்ப இருக்கிற தமிழாக்கள் வந்து இந்த அங்க இருக்கிறவங்க வந்து மட்டும்தான் வராங்க. ஆனா இங்க மெயினா வந்து எப்பினி மெகாராமாண்டு தியேட்டர்ல தான் நிறைய தமிழாக்கள் வராங்க. அவங்கள அப்படியே என்ஜாய் பண்ணி ரசிச்சு ருசிச்சு அந்த படங்களை எல்லாம் சத்தம் போட்டு பார்ப்பாங்க. நான் போய் இருந்த இடத்துல வந்து ஒன்றுமே சத்தம் போட எனக்கு அப்படியே போரா போட்டு இப்படி ஒரு படத்துக்கு சத்தம் போடாம இருந்திருக்கிறாங்கன்னு அதுக்குள்ள நான் தான் கத்தின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள என் பையன் பேர கத்த வலிக்கிற அம்மா என்னது இப்படி ஓவர் பில்டப் கொடுக்குறான்ட்டு. ஆனாலும் நம்மளுக்கு ஏற்கனவே படம் பண்ணா கத்தாம எல்லாம் பார்க்க முடியாது. அது இந்த படத்தை கத்தாம சத்தம் போடாம டான்ஸ் ஆனா பார்த்தேன்னா நான் ஒரு முட்டை. ஓகேவா, அப்படி இருந்து நான் ரசிச்சு பார்த்துட்டு வந்தேன். ஓகே, மத்தவங்க கத்துறாங்க கத்தாத அவங்களோட பிரச்சனை. சினிமாண்டா ஒரு என்டர்டைன்மெண்ட். ஓகேவா, அப்ப நாம என்ஜாய் பண்ணி பாக்குறது தான் சினிமா. சோ நான் காசு கொடுத்து நான் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். மத்தவங்க அதை என்ஜாய் பண்ணாலும் அது அவங்களோட பிரச்சனை. ஆனா என்னதான் இருந்தாலும் ஏகே ஃபேன்ஸோட வந்து இப்படி ஒரு என்ஜாய் பண்ணி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அடுத்த முறை எப்படியாவது நான் வந்து எப்பினிக்கு போய் பார்க்கணும்னு யோசிக்கிறேன். அங்கதான் வந்து நல்ல ஃபேன்ஸ் எல்லாம் வரலாம். விஜயோட படம் இல்லாட்டி அஜித் படம் வரைக்கும் அங்கதான் போகணும். இனி நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கெல்லாம் போறேன். அடுத்தது பாருங்க, மியூசிக் வந்து உண்மையாவே ஹைலைட்டா இருந்துச்சு. மியூசிக் இது ஃபுல்லாவே உண்மையா பழைய சாங்ஸ் கொண்டதான் சரி, புது மியூசிக் அடுத்து அவர் வர்ற ஒவ்வொரு சீன்களும் சரி, மியூசிக் வந்து ஹைலைட். ஸோ ஜிவி பிரகாஷ் ஒரு வாழ்த்துக்கள். அடுத்தது மெயினா ஸ்டோர் மை ஹார்ட்ல ரெண்டு பேர், யாரு அர்ஜுன் தாஸ் அண்ட் பிரியா வாரியர். ஓகேவா, அர்ஜுன் தாஸை பற்றி சொல்லணும்னா மாஸ்டர் படத்துல வந்திருக்க நிறைய ஹீரோவால மூவி பார்த்துருக்கேன். அப்பைக்கெல்லாம் எனக்கு நார்மலா தான் அவரு இந்த படத்துக்கு பிறகு ஆடாடா he stole my heart
நடிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு சீனுமே அவர்கிட்ட குரல் வாய்ஸ் எல்லாம் வந்து செம்மையா இருந்துச்சு. ஒரு வில்லனுக்கு ஏத்த இது வந்து எப்படி கொண்டு வந்தாருன்னு ரசிக்கும்படியா இருந்துச்சு. இது அந்த டான்ஸ் ஆடுறதும் சரி, ஒத்த ரூபா தானுக்கு டான்ஸ் ஆடுறதும் சரி, பின் அந்த அஜித் சார் சீன் வரைக்கும் வருது ஒத்த ரூபா தாரேன்னா உடுப்பு அப்படி செய்யறதும் சரி, ஒவ்வொரு சீனுமே வந்து ரசிக்கிறபடியா செய்திருக்கிறார். அண்ட் அவருக்கு தான் அது பொருந்திருக்குமா, அவரை தவிர வேறொருத்தருக்கு அதுல போட்டிருந்தாங்கன்னா உண்மையா பொருந்திருக்குமா அது தெரியல. ஆனா இப்படி ஒரு திறமை, இவ்வளோ ஒரு இது இருக்குதான்றது உண்மையா வந்து எனக்கு இந்த படத்துல தான். மற்ற படங்கள் நிறைய அவருக்கு நல்லதான் செய்திருக்கு. எனக்கு இந்த படத்துக்கு பிறகு எனக்கு பெருசா இப்படி அர்ஜுன் தாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர்கிட்ட வாய்ஸை பாத்தீங்கன்னா ரகுவரன் சாரை பற்றி பார்த்திருப்பீங்க. அவருடைய நடிப்பு, அந்த வில்லத்தனமான நடிப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரு அந்த அவர் ஸ்டைலிஷாகவும் இருக்கும், அந்த வாய்ஸ் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹைலைட்டா இருக்கும். அதே மாதிரி அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டா இருந்தது தாண்டி அவரோட நடிப்பு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஏகே அஜித் சாரோட ஏகே உன்னுடைய வரலாற பார்த்தேன் இருக்கு. அந்த வாய்ஸ் எல்லாம் வந்து சுமையா இருக்கு. படத்தை பார்க்க அப்படியே நல்ல மாஸ் சீன்களா இருக்கும். அவ்வளவுக்கு நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய படம் வந்து அவருடைய திறமை, நடிப்பு எல்லாத்தையும் காமிக்கக்கூடியதா இருந்தது இந்த படம் வந்து எனக்கு தோணுது. அவ்வளவு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்கு. அர்ஜுன் தாஸ் வந்து மெயின் இல்ல, ஏகே சார் ஜேகேஸுக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸ் தான் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பிரியா வாரியரை பத்தி எல்லாருக்கும் தெரியாம இருக்குமா? ஓகேவா? அவங்களோட கண் லுக்கே எவ்வளவு பேர், எவ்வளவு பசங்க வந்து விழுந்திருக்கிறாங்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தான சிம்ரன் டான்ஸ் அடிக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. 90s கிட்ஸுக்கு வந்து சிம்ரான் என்றாலே ஒரு லவ் இருந்திருக்கும். அவங்களோட டான்ஸ்ல ஒரு லவ் இருந்திருக்கும். அவங்களோட டான்ஸ், அவங்களோட இடுப்பு டான்ஸ் எல்லாம் வந்து யாருமே இது வரைக்கும் பூர்த்தி செய்யலாம். ஆனா அதுக்கப்புறமா வந்து இப்போ யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியா வாரியர் நிச்சயமா அவங்களுக்கு அடுத்தது அந்த இடத்தை பிடிப்பாங்கன்றதுல நிச்சயமா சொல்லக்கூடிய விஷயம் தான். அவ்வளவுக்கு செமையா டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க, அவங்க அழகா இருக்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய டான்ஸ் தான் உண்மையா ஹைலைட். ரெண்டு பேரும் அர்ஜுன் தாஸும் சரி, பிரியா வாரியம் சரி, அந்த சாங்குக்கு வந்து செமையா டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ பிரியா வாரியர் வந்து உண்மையா சிம்ரானுக்கு அடுத்து நான் ரொம்ப ரசிச்சா அந்த சாங்குக்கு ரசிச்சு வடிவா செய்திருக்கிறாங்க. ஸோ அவங்களும் சொல்லலாம். மற்றவங்க சரி, திரிஷாவா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், அஜித்திட மகனா வந்தவரா இருக்கட்டும், பிரசன்னாவா இருக்கட்டும், அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கொமேடிக்கு வர கிங்ஸ்லியா இருக்கட்டும், அடுத்தது யோகி பாபுவா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் கட்டத்துக்கு வந்திருந்தாலும், சிம்ரானா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சம் கட்டத்துக்கு வந்திருந்தாலும் அவங்கள்ட்ட கட்டத்தை வடிவா தான் செய்திருந்தாங்க. முக்கியமா யோகி பாபு வரைக்கும் ஏக்க வர பாலிவுட் ஆண்டிகிலம் வந்து சும்மையா இருக்கு. அடுத்து அந்த கிங்ஸ்லி வந்து தொட்டு தொட்டு சுல்தானாக்கு அவர்கிட்ட வாய்ஸுக்கே இல்ல, ஜோக்கா இருக்கு. ஸோ சிம்ரானும் வந்து அந்த கட்டங்கள் வந்து நல்லா இருக்கும். அவங்கள்ட்ட இந்த ஏஜுக்கு உண்மையா வடிவா செய்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கதாபாத்திரங்களை வந்து நல்லா தான் செய்திருக்காங்க. ஓகேவா? அதுல சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப எனக்கு திரிஷால வந்து இன்னும் விடாமுயற்சிய முடிச்சிட்டு இதுல வந்து மாதிரி அவங்கள்ட்ட ஹெட்டப்ப கொஞ்சம் மாத்திருக்கலாம்ன்ற என்னுடைய இது. அண்ட் இதுல மைனஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்களா என்றால், எனக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் வந்து இதுல பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த திரிஷாட ஹெட்டப்ப மாத்திருக்கலாம். அண்ட் கொஞ்சம் சென்டிமெண்ட் சீன்கள் கொஞ்சம் நெக்ஸ்டாவா வச்சிருக்கலாம். அண்ட் லோஜிக்கா வந்து நிறைய பேர் வந்து லோஜிக்கை பற்றி கேட்கறாங்க. சினிமா வந்து லோஜிக் பார்க்க கூடாது. ஓகேவா? சோ சினிமானா என்டர்டைன்மெண்ட், சோ என்ஜாய் பண்ணுவாங்க. அதுல லோஜிக் பார்க்கணும்னு நிறைய லோஜிக் பார்க்க வேண்டும். சோ அந்த இதுக்கு நான் வரல. கதைன்னு பார்த்தா கதையை வந்து இப்ப சினிமாவில வந்து இப்ப தமிழ் சினிமாவில வந்து கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு கதையை வச்சுதான் முடியும் வரைக்கும் பண்ணுவாங்க. சோ கதை இருந்தாலும் அதையும் வந்து நாங்க பார்க்க தேவையில்லை. சரி, ஏன்னா நிறைய பேர் வந்து விடாமுயற்சியும் இதையும் கம்பேர் பண்றாங்க. விடாமுயற்சி ஒரு வித்தியாசமான கதை, குட் பேட் யூக்லி வந்து ஒரு வித்தியாசமான கதை. ரெண்டையும் வந்து ஒன்று சேர்க்கக்கூடாது. ஓகேவா? அது ஒரு வித்தியாசம், அது வந்து லோஜிக்கோட எடுத்தது. சோ அதை வந்து நீங்க சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப குட் பேட் யூக்லியும் வந்து என்ன அதோட கம்பேர் பண்ணுவாங்க. சோ அதை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. சோ என்ன பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி சூப்பர் படம், அதே மாதிரி குட் பேட் யூக்லியும் வந்து சூப்பர் படம் தான். ஆனா ரெண்டும் வந்து வித்தியாசமான படம். அது வந்து ரசிச்சு பாக்குறவங்களுக்கு அது நல்லா இருந்திருக்கு. என்ன கதை வந்து புரிஞ்சவங்களுக்கு அந்த படம் நல்லா இருந்திருக்கு. இது வந்து என்டர்டைன்மெண்ட், சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கோ, அடுத்தது ஃபுல் மீல்ஸ் விரும்புறவங்களுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்கு. லோஜிக்க பார்க்காம இங்கேயும் வந்து இந்த படத்தை வந்து நிறைய நிறைய வரவேற்புன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா, நிறைய சீன்கள் வந்து இப்ப ஊடகங்களை வந்து வெளியாகி கொண்டிருக்கு. அந்த சீன்களை வந்து வெளியாகி வந்து அந்த கதையில உள்ள சுவாரஸ்யங்கள் வந்து வெளியில வருது. நம்மளா வந்து அந்த கதை தெரியாம பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். முக்கியமா இந்த படம் தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். சோ தியேட்டர்ல போய் மட்டும்தான் பாருங்க என்றால்
வீட்டுல இருந்து பார்க்க அந்த மியூசிக்கா இருக்கட்டும் சரி, சீன்களா இருக்கட்டும் சரி, ரசிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் தான். இப்ப கேங்ஸ்டர் மூவியா இருக்கட்டும், என்டர்டைன் மூவியில நம்ம வந்து தியேட்டர்ல பார்த்தா தான் செம்மையா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் மொத்தத்துல இது வந்து ஏகே வந்து ரசிகர்களுக்காண்டி ரசிச்சு ருசிச்சு என்ன ஒண்ணு ரசிச்சு ருசிச்சு கொடுத்த படம் தான் நான் சொல்லுவேன். அவ்வளோத்துக்கு சூப்பரா இருக்கு படம். நிறைய பேர் வந்து எல்லாருமே நல்லா பார்த்தவங்கள எல்லாம், என்னோட வந்து பார்த்தவங்க, என்ற பசங்களா இருக்கட்டும், என்னுடைய பிரதரா இருக்கட்டும், எல்லாருமே நல்ல படம் தான் சொன்னாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் கொடுத்து வைக்கல அந்த படத்தை பாக்குறதுக்கு. ஸோ அவர் போய் பார்த்தாருன்னு எதிர்பார்க்கிறேன். அவர் போய் பார்த்தாருன்னா 2வது சீன் நானும் போய் பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ மற்றவங்களும் வந்து நிறைய பேர் பிரான்ஸ்ல பார்த்தவங்க, நிறைய பேர் வந்து இந்த முறை வந்து பிரான்ஸை பற்றி ஒரு கொண்டாட்டமே ஏகேக்கு கொண்டாடி இருக்கிறாங்க. அவ்வளோத்துக்கு இந்த படம் வந்து நல்லா இருக்குது. ஸோ எல்லா இடம் போய் இந்தியாவிலேயும் படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மலேசியாவில எல்லா இடத்துலயும் நல்லா ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ இப்ப என்னுடைய மகன் வந்து அந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணார். சொல்ல எப்படி இந்த படம்? செம்ம படம், மாஸ் படம், போன படம் குயிக்கா போயிட்டு அவ்வளோத்துக்கு செம்ம படம். ஒரு ரியாக்ஷன் எல்லாம் இருக்கு அதுல. செம்ம படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். என்ன தியேட்டர்ல எப்படி அனல் பறந்ததா இல்லையா? மாஸ் மாதிரி எல்லாம் பறந்தது. யார ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏகேயா, அடுத்தது அர்ஜுன் தாஸ் அந்த வில்லனா? ரெட் டிராகன். ரெண்டு பேரு தான் இந்த படத்தை பற்றி. படத்துல மாஸ் சீன் இருக்கும். படமே மாசா இருந்துச்சுண்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அஜித் சாரோட படம் வந்து தலையிட படம் ரசிச்சு ருசிச்சு கைதட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியா பார்த்த படம் இது. ஸோ வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்ன பண்ணுங்க. டாடா பாய்.